ரிஷபத்துக்கு அவங்களுக்கு நல்லா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை காணவிருக்குன்னு சொல்லுவாங்க. அதிசாரத்துக்கு குரு பெயர்ச்சியாகி ஒரு 25 நாட்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணா போதும். அதற்கப்புறம் வக்ரமான ஸ்டார்ட் பண்ணோடனே இவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். என்னைக்கு ரிஷபம் கல்யாணம் ஆகுதோ எதிர்த்தரப்பு அதுக்கு எப்பவுமே ஒரு கோவக்கார தரப்பா தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னா ஜோதிடர் ஆதித்ய சொர்ணலட்சுமி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ரிஷபராசியை பத்தி பார்க்கலாம். ரிஷபத்துக்கு தான்ப்பா ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லிடலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு அவங்களுக்கு நல்லா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை காணவிருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா எப்பவுமே ரிஷபத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லிடலாம். எப்பவும் கையில 10 பைசா இல்லாம இருக்காது. அவங்க பணம் இல்லைன்னா கூட நம்ம நம்பவே முடியாது. வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் மிகச் சிறப்பான ஒரு பிராண்டட் லைஃப் வாழ்ந்துருவாங்க. வளமை மிகுந்த ராசின்னு சொல்லிடலாம். இவங்களுக்கு நிறைய எஃபர்ட் போட்டுட்டோம்மா, என்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, நிறைய நான் முயற்சிகள் செய்தும் எனக்கு நடக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சி அற்புதமான பலன்களை அட்டகாசமாக தருதுன்னு சொல்லலாம். வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல காமெடியில, எனக்கு ரிஸ்க் இல்லா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த காலகட்டம் அனைத்து விதமான நன்மைகளையும் இவங்க பெற போறாங்க. ஒவ்வொரு தடைகள், பிரச்சனைகள், தாமதங்கள், நடக்காதுன்ற காரியம் கூட இப்ப அவங்களுக்கு நடந்துடும். அதிசாரத்தில் இவங்க குரு பெயர்ச்சியாகி ஒரு 25 நாட்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணா போதும். அதற்கப்புறம் வக்ரமான ஸ்டார்ட் பண்ணோடனே இவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைச்சிடும். இவங்க ஏற்கனவே ஒரு இடத்துல போய் ஒரு ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் இவங்களுக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. இப்ப கூப்பிட்டு, தம்பி வாப்பா, என்ன நீ கொடுத்திய, நல்லா பக்காவா பண்ணிருக்கியப்பா. நான் கூட ஆச்சரியமா பண்ணேன். இவ்வளவு நாள் நானும் கொஞ்சம் வேலை இருந்தேன்னு பாக்கலப்பா, இப்ப நீ கொடுத்துட்ட, ரொம்ப சூப்பரா இருக்குது, பண்ணி எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா அவங்களுக்கு பார்த்த இடத்துல இப்ப கூப்பிட்டு அழைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நல்லா சொல்லிட்டேன் இல்லையா, நல்ல ஒரு பினான்சியல் growth, அப்புறம் பொருளாதார முன்னேற்றம், தொழிலில் அவங்க கேட்ட மாதிரியே ரொம்ப சிறப்பான மாற்றங்கள். அவங்க எந்த ஊர்ல வேலைக்கு போனோம், எந்த இடத்துல வேலைக்கு போனோம், என்ன சம்பளம், எனக்கு இப்ப நீங்க சம்பளம் பிக்ஸ் பண்ணி தானே போறீங்க. இப்போ ஒவ்வொரு இதுலயும் கன்சர்ன்லயும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கேட்ட விட உங்களுடைய திறமையை பார்த்து கூட கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பை என்ன வேணாலுமே பண்ணிக்கலாம். வீடு கட்டிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். இதே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்றவங்க எல்லாம் எதிர்த்தரப்புலாம் புரிஞ்சுக்கும். என்னைக்கு ரிஷபம் கல்யாணம் ஆகுதோ எதிர்த்தரப்பு அதுக்கு எப்பவுமே ஒரு கோவக்கார தரப்பா தான் கிடைக்கும். ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் 8 இவங்களுடைய 7 அப்படின்னு இருக்கும்பொழுது குடும்பத்தை நிறைய பணம்லாம் சம்பாரிச்சுருவாங்க. என்னுடைய மனைவி கிட்ட தாங்க என்னை சமாளிக்க முடியல, அவங்கள புரிந்து அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு தான் எனக்கு முடியல. ஏன்னா அந்த கோவக்கார மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கே இதுக்கு ஒரு பெரிய வேலையா போயிடுது. இந்த காலகட்டம் நம்மளுக்கு ரிஷபத்துக்கு அருமையாக ஃபர்ஸ்ட் ஜீவனம் தானே வேணும். அந்த ஜீவனத்தை அருமையா குருவானவர் இப்ப வரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. ஏமா 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் ஆயிட்டு எங்களுக்கு எப்படி நல்ல பலன் நடக்குமா? ஏற்கனவே 2ல இருந்து கட்டுமானத்துக்கு சொந்தக்காரர் நாங்க என்ன கண்ணால கூட பார்க்கலையே அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த 3 என்றது நல்ல கான்டாக்ட்ஸை கொடுத்தோம். நமக்கு வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்து நல்ல தொடர்புகள் கிடைச்சிடும். போற போக்க சொல்லுவான் இல்லையா, காத்து வாக்கல சொல்லிட்டு போனாருப்பா, நான் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான்னு. அந்த மாதிரி ஒருத்தர் உதவி செய்து நல்ல ஒரு growth வர்றது. இது வரைக்கும் சகோதர சகோதரிகள் இடையே ஒரு பிணக்குகள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நீங்குவது, அவங்க மூலியமா ஒரு உதவி கிடைப்பது, அக்கம் பக்கம் ஏதோ பிரச்சனை கிச்சனைனாலும் அதுவும் நெருங்கிய உறவுகள் கிட்ட இருந்து இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தீர்ந்துடுவது, அவங்களுக்கு நல்லா எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவா வருவது, எல்லா செய்தியுமே அவங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியதாக, நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோகத்துல இருந்து நல்லா மாணவர்களுக்கு அவங்களுக்கும் அவங்களுடைய ஃபீல்டுல நல்லா ஒரு புது பொலிவையும், இதே எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அருமை. அவங்களுக்காக ஒரு அவார்டு எல்லாமே அவங்க எதிர்பார்த்தது. அவர் எப்ப வக்ரமாக ஸ்டார்ட் ஆகி இன்னும் ஒரு மிதுனத்துக்கும் போயிடுவார். அந்த 95 டேஸ்லாம் இவங்களுக்கு நீட்டிக்குது. அப்படியே பலன்கள் இந்த 25 நாள் பொறுமையா இருந்துட்டு அப்படியே கடந்து இவங்க ரக்ரமும் ஆகி அவர் பின்னோக்கி செல்லும்போது இன்னும் மேஜிக்காக சொல்லல, திடீர்னு நடக்கும். அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க எப்ப என்ன நடக்கும்னு. அவங்களுக்கு வித்தியாசமா நடக்கும். அவங்களுக்கே என்னடா இது, நமக்கு தானா, இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு அவங்களே கிளிக்கு பார்த்துவாங்க.
எங்க காட்டுல மழை அப்படின்னு சொல்ற மாதிரி ரிஷபத்துக்கு சொல்லுவாங்க. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க எங்களுக்கு, உங்களுடைய சுய ஜாதகங்கள் தான் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் 30% உங்களுக்கு அது கேட்டாற் போல ஒரு டிரான்சிட்ல நல்லபடியா உங்களுக்கு அமரும் பொழுது நீங்க வந்து இது வரைக்கும் ரொம்ப பிரச்சனை நடக்காது, நடக்கக்கூடியது நடக்காது, எதிர்பார்க்காதது எதிர்பார்த்தது இப்படின்னு அனைத்து விதமான பலன்களும் அட்டகாசமா ரிஷபத்துக்கு இருக்குது. உங்க வயதுக்கு ஏற்றாற் போல நீங்க வந்து அதை செயல்பட்டு, இவர் மாணவரா இருக்கிறாரு, ஒரு நல்ல படிப்பு கேட்க போறாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறாரு, ஒரு அந்த நல்லபடியா வீட்டுல பேசி முடிக்கணும்னு, ஒரு வீடு வண்டி வாகன யோகம் தானப்பா. ஒரு வயதானவங்களா இருந்தா எனக்கு ஏத்த மாதிரி கூட ஒரு சின்ன தொழில் பண்ணினா ஏதாவது பண்ணினோம், சும்மா இருக்காது இது. ஏன்னா 2ஆம் இடம் இல்லையா, வருவாய் வந்து கொண்டே இருந்தாதான் அது தூக்கம் வரும், இல்லைன்னா வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்குது. நல்லா சிறப்பா செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக்கலாம். இவங்களுக்கு இருக்க ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, தினமும் காலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல ஒரு சாமி முகத்தையோ இல்ல ஒரு அம்பாள் முகத்தையோ, இல்ல இவங்களுக்கு யாரை பிடிக்குமா, அவங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்னா கூடமா நீ வாமா நான் முன்னாடி நான் வந்து எழுந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள பாக்குறது. நம்ம மனசு தானே எல்லாத்துக்குமே காரணம். ஆள் மனம் சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றலே நம்மளுடைய எண்ணங்கள் தான். அந்த மாதிரி ஒரு நல்ல முகத்தை வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல இவங்களுக்கு இஷ்ட தெய்வமோ இல்லை இவங்களுக்கு பிடித்த தெய்வமோ அதை வந்து ஒரு மரத்தால் ஆனது வாங்கி வைத்து அதையும் வந்து நம்ம இப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி ஒரு முக்கியமான வேலைக்கு போறோம், அதை வந்து தொட்டு நல்லா வணங்கிட்டு அந்த மாதிரி நம்ம செய்யும்போது, நல்லதை பேசும்போது, நல்ல வார்த்தைகளை உதிர்க்கும் பொழுது, அதுதான் சொல்லுவாங்க, நல்லதை பேச பேச செய்ய செய்ய சொல்லுவாங்களே நம்ம முன்னோர்கள், ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் சிறப்பாக இருக்கும்போது நல்லதை அதான் சொல்லியாச்சு, நல்லதுன்னு சொல்லிட்டு அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க பண்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மிக சிறப்பான பலன்களை காணலாம். ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப 12 ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப குருனாலே நம்ம திருச்செந்தூர் வள்ளல் பெருமான் முருகன் சொல்லிட்டோம். இந்த முருகனை எப்படி வழிபடலாம்? ஏன்னா அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு சஷ்டி வழிபாடு, மகா கந்த சஷ்டின்னு சொல்லிட்டோம். இந்த சஷ்டியில இருந்து அகப்பையில வரோம்னா என்ன சொல்றோம், நம்ம குழந்தை பிறப்புக்கு மட்டும் இல்ல, பிறந்த குழந்தைகள் வாழ்நாள்ல நலமா இருக்கணும், முருகப்பெருமான் இல்லைன்னா உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முருகனுக்குள்ளேயே இந்த நவ கிரகங்கள் 12 ராசிகள் 108 நட்சத்திர பாதங்கள் எல்லாமே அடங்கி இருக்குது. அப்படிதான் நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு பாடலாவே கூட வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கந்தல் அலங்காரத்தில் 38வது பாடலே வரும். இந்த காலகட்டம் வந்து நம்ம 21 நாள் முருகனுக்கு விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. காலை மாலை இரு வேளையும் வந்து ஷட்கோண தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இதெல்லாம் படித்து கொண்டு வரும்பொழுது மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். அம்மா பட்டினியா இருந்து விரதம் இருக்கணுமாம்மா? கிடையவே கிடையாது. எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க உடல் ஆரோக்கியம் தான் முதல்ல முக்கியம். இல்லை என்னால் இருக்க முடியுமான்னா தாராளமாக வந்து நீங்கள் ஒரு வேளை உணவு எடுத்துக்கொண்டு இல்லை பழங்களை எடுத்துக்கொண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். உடம்ப மட்டும் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். எந்த சாமியும் வந்து பட்னியாக தான் இருந்து கும்பிடணும்னு வந்து நம்ம சொல்ல, அதுவும் முருகன் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை. முருகான்னு சொல்லிட்டா போதும், மும்மூர்த்திகளும் வந்து நமக்கு ஓடி வந்து உதவி பண்ணிடுவாங்களாம். மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் பிரம்மான். இந்த ஷட்கோண தீபம் என்பது உங்களுக்கே தெரியும். ஓம் சரவண பவன் இருக்கும். இந்த எல்லாத்துலேயும் ஒரு அகல் விளக்கு வைக்கணும். இந்த விளக்குல வந்து அனைத்தும் நெய் தீபமாக ஏற்றதோ இல்லை அனைத்தும் வந்து இந்த வெளியில் இருக்க 6 விளக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த நடுவில் வந்து முருகர் வைக்கலாம். இல்லை ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ, இல்லை வந்து நெய் தீபம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், ஆனால் நடுவில் ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ வந்து செய்வது ரொம்ப சிறப்பு. இதில் 2 நல்லெண்ணெய் தீபம், 2 இழுப்ப எண்ணெய், 2 நெய்யும் போட்டு ஏற்றலாம். நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேல் வைக்கிறதோ முருகர் வைக்கிறதோ நெய் தீபம் ஏற்றிக்கிறதோ உங்கள் வசதி. காலை மாலை தீபம் மட்டும் ஏற்றுங்க. ஏன்னா நெருப்புக்கு தான் கர்மாவை அளிக்கும் வல்லமை இருக்குது. முருகன் வந்து கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியவன். ஏன்னா மேஷத்துல தான் வந்து சனி நீசமாகிறார். அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது வாழ்க்கைன்றவங்களாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை வந்து கடைப்பிடிங்க. இந்த 21 நாளும் எளிமையாக வழிபட்டு உங்களுக்கு இருக்கும்போதே உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு அந்த ஒரு 10-11 நாள்லயே வந்து உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு அருமையா தெரியும். சுப்பிரமணிய புஜங்கம் ஒரு பாடல் இருக்கு, அதை போட்டுக்கொண்டு கேட்கும் பொழுது உடம்புலயே உச்சில இருந்து உள்ளங்கால் வரை அதெல்லாம் சமஸ்கிருத பாடல்கள் நமக்கு வாயில வராட்டி கூட அதை ஓட விட்டு கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு அருமையான பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும். அதனால இந்த வழிபாட்டை பின்பற்றி யாருக்கெல்லாம் சாதகம் இல்லையோ அவங்க வந்து பாதுகாப்பா அவங்கள சுத்தி ஒரு ஷீல்டு போட்டுக்கலாம். பலன் நல்லா நடக்க போறவங்களுக்கு கூடுதலாக ரெட்டிப்பு மடங்காக இன்னும் வந்து பலன்கள் கிடைக்கும். அன்னதானம் பண்ணுங்க. எப்பவும் விரத நாட்கள்ல அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அன்னதானம் பண்றதுக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. எலுமிச்சங்காய் ஊறுகாய் அதில் இருக்கணும். ஏன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய் தான் வெற்றிக்கனி. மேலே ஒரு 11 ரூபா வச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து
நீங்க வந்து அன்னதானம் செய்யும்போது உங்க வாழ்க்கையில பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்கூடாக காணலாம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக சொன்னதுக்கு. ரொம்ப நன்றிப்பா. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.